அஞ்சரப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல என்ன டிஷ் அப்படின்னா மட்டர் பன்னீர். மட்டர் பன்னீர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் பச்சை பட்டாணியும் பன்னீர் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு கறியை தான் இது சொல்றோம். முதல்ல இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். பூண்டு, தனியாத்தூள், பன்னீர், மஞ்சத்தூள், தயிர், தக்காளி, உப்பு, வெங்காயம், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, எண்ணெய், பச்சை மிளகா, கரம் மசாலா, இஞ்சி பொடியா நறுக்குனது, பிரிஞ்சி இலை. முதல்ல நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். வெங்காயம், தனியாத்தூள். நீங்க தனியாத்தூள் போடணும்னு அவசியம் இல்லைங்க, தனியா விதை இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம். இதோட பூண்டு ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிடலாம். நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அரையணுங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிட்டோம்னா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேனை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. அதே மாதிரி பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பல்சஸ் வகையில சேர்ந்தது. ஸோ அதுவும் ஸோ இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம். இது பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க, ஏன்னா பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நம்ம ஆயில் சூடாகுது. பன்னீரை போட்டுறதுல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இந்த பன்னீரை நீங்க வீட்டிலேயே பண்ணலாங்க. இப்ப ரெடிமேடா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்குது, அதனால ஈஸியா இருக்கு. ஆனா வீட்டுல பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் இருந்தா போதும், ரொம்ப ஓவரா ஃப்ரை பண்ண வேணாம், ஏன்னா பன்னீர் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் டேஸ்டியா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா பன்னீர் கூட நல்ல டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, பன்னீர் லைட் கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஆயிலே நம்ம ஆனியனை வதக்கிடலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். எந்த டிஷ்ஷுக்குமே ஆனியன் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட கொஞ்சம் பொடியா நறுக்கின இஞ்சி, நீங்க விருப்பப்பட்டா இஞ்சி பேஸ்ட் கூட போட்டுக்கலாங்க. பூண்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம், ஸோ அது போட வேண்டாம். இதோட இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதுல போட்டுடலாம். இதோட பிரிஞ்சி இலை நல்லா கசக்கி போடுங்க. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பத்திலே எண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்ட் பே லீஃப் தான் போடுவோம். ஆனா இந்த டிஷ்ஷு கொஞ்சம் வித்தியாசம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி, இப்ப இதோட பச்சை மிளகா ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தாங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இப்ப நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அப்புறம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சில்லி பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, கொத்தமல்லி, நல்லா வதக்கியாச்சு. இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடலாம், ஏன்னா பட்டாணி நம்ம வேகலை. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். பட்டாணி வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. இதோட ஃபைனலாக தயிரை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாங்க. ஒரு கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சுவையான மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க.